ஒரே பதவியில் ஒருத்தர் தொடர்ந்து இருப்பது அந்த பதவிக்கு நல்லதில்லை, அவருக்கும் நல்லதில்லை. ராகுல் காந்தி சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. ஏன்னா புது ரத்தங்கள் எந்த பதவிக்கும் பாய்ச்ச வேண்டும், அப்போ தான் புது சிந்தனை வரும். ஆனால் அதில் ஒன்றும் தவறு இல்லையே. ஆனால் இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் இப்போ ஹரியானாவிலேருந்து எல்லா இடத்துலையுமே ஒரு தோல்வி தழுவி கொண்டிருக்கக்கூடிய சூழல் காங்கிரஸுக்கு பார்க்கலாம். தோல்வி அது உண்மை தானே, தோல்வி தழுவி கொண்டு இருக்கும். அப்போ ஒன்றும் சிறப்பாக செயல்படணுன்றது மக்கள் எங்களுக்கு சொல்கிறாங்க. நாங்கள் சிறப்பாக செயல்படணும், போராது. நிச்சயமாக இந்த கட்சி செயல்படுற விதம் போராதுன்னு தானே. தி ப்ரூஃப் ஆஃப் த புடிங் இஸ் இன் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் கண்ணாடியை பார்க்கச்சே எங்களுக்கு தெரியணும் உண்மையிலே இன்னும் கட்சி சிறப்பாக செயல்படாதங்கிறது தான் உண்மை. அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அந்த எஸ்ஐஆர் விவகாரத்தில் ஹரியானாவில் அந்த மாடல் வச்சு பிரேசில் மாடலில் 22 ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி இப்போ பீகாரில் 40 பேர் ஒரே வீட்டில் இருந்தாங்கலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ராகுல் காந்தி சொன்னது சரிதான். அதாவது தேர்தல் ஆணையம்ன்றது இன்று பாஜகவின் ஆணையமாக ஆகிவிட்டது என்ற குற்றச்சாட்டுக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதுன்றது வருத்தத்துக்குரியது.